அவளுக்காக அடிமையா இருந்து அவளுக்கு எதாவது செய்யலைன்னா சூசைட் அளவுக்கு நான் உன்னை த்ரெட்டன் பண்ணிடுவேன். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்னைய டைவர்ஸ் கொடுத்துரு, உன் வாழ்க்கை இவ்வளவுதான், நீ டைவர்ஸ் கொடுக்குற அப்படின்னா அந்த பொண்ணோட லிவிங்ல இருப்பேன். அவங்க அப்பாவும் அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து உங்க அம்மா கிட்ட இருந்து ரூபா வாங்கிட்டு வந்து மிரட்டி என்னை அனுப்பிட்டாங்க அவங்க வண்டியிலேயே. உங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு இல்லைன்னா அங்க ஏதாவது உங்களை ஏதாவது ரிட்டர்ன் பண்ணாங்களா? அப்படி ஏதாவது பண்ணிருக்காங்களாமா? அவங்க எனக்கு கொலை மிரட்டலே பண்ணிருக்காங்க சார், பிசிக்கலாவும் இது பண்ணிருக்காங்க. சார், என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி 1 மந்த் ஆகுது. ஸோ 1 மந்த்தில் வந்து மேரேஜ் ஆன தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துலேருந்து என் பொண்ணு வந்து ரூபாய்க்காகவும் டவுரிக்காகவும் எங்கள் பிஸ்னஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர் கொலை மிரட்டலோட வந்து பண்ணியிருக்காங்க. 41 days அவங்க வீட்டில் இருந்திருக்காங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அவளை வந்து அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்கலாகவும். இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரி நடத்தி அவ்வளோ தூரம் ஹராஸ் பண்ணி அவளை வந்து நீ ஏதாவது உங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை வந்து நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க. இந்த 1.5 கோடி ரூபாய் டிஃபெண்டர் கார் வேணும்னு புக் பண்ணிட்டோம். லேட் ஆகும்போது அதுவும் ஏன் லேட்டுன்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சரு. என் பொண்ணை ஃபிசிக்கலாக ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டாங்க. அவள் இங்கே வந்த உடனே நான் அன்கான்சியஸ் ஆகி காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருந்தேன் 5 days-ஆ. அதுக்கு எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அங்கேயும் ஹாஸ்பிட்டலையும் ரெகுலராக கான்டாக்ட் பண்ணி நான் அங்கே சிசிடிவி வச்சுருக்கேன், எந்த மீடியா வந்து என்ன பண்ணிருன்னு சொல்லி எங்களுக்கு மீடியா தான் சார் சப்போர்ட்டு பப்ளிக்கு.